ஓம் சாந்தி. மதுபன். பிரம்ம பாபாவுக்குத்தான் நேரடியாக கவனித்து நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் அநேகம் இருந்தும் தனக்கு வருகின்ற கடிதம் ஒவ்வொன்றுக்கும் மிகவும் அன்போடு தானே பதில் கடிதம் எழுதும் வழக்கத்தை கொண்டிருந்தார். இக்கடிதங்கள் ஒவ்வொன்றும் விலை மதிக்க முடியாத பொக்கிஷமாகவும் திரும்ப திரும்ப படிக்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டுவதாகவும் அமைந்திருந்தது. காரணம், பிரம்மபாபா எழுதும் ஒவ்வொரு வரியும் ஆத்மாவிற்கு தூய்மையும் ஞானத்தையும் தெய்வீக சக்தியையும் அளிப்பதாகவும் அமைந்து இருந்ததுதான். குழந்தைகள் இந்தியாவிற்கு திரும்பிய பின்னரும் பிரம்மபாபா கராச்சியில் தம்முடன் தொடர்பு கொண்டிருந்த ஆத்மாக்களை திருப்திப்படுத்துவதற்காக சிறிது நாட்கள் அங்கே தங்கியிருந்தார். பிரம்மா, குமாரி, மனோகர், இந்திரா அவர்களும் இந்தியாவிற்கு திரும்பியவர்களில் ஒருவராவார். அவர் அப்பொழுது தனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை நினைவு கூறுகிறார். இந்தியாவில் யக்கியத்திற்காக இடம் அபுமலையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தது. மனோகர், இந்திரா அவர்கள் யக்கியத்தை சார்ந்த சகோதரி. அனைவரும் தங்க போகும் கட்டிடத்தை பார்க்க சென்றார். உள்ளே நுழைந்ததும் மேலே முன்னேற முடியாமல் அங்கேயே திகைத்து நின்று விட்டார். காரணம், பரன் மீது ஒரு நாகம் சீறிக்கொண்டு இருந்தது. பின்னடைந்து திருப்தியற்றவராக ஒரு தவறான இடத்தை தேர்ந்தெடுத்து விட்டோமே என்று எண்ணினார். பாபா இந்தியாவிற்கு வந்ததும் முதலில் தெரிவித்துவிட வேண்டும் மனதில் உறுதி செய்து கொண்டார். சில நாட்களுக்கு பிறகு பாபா இந்தியாவிற்கு திரும்பினார். இதை அறிந்ததும் மனோகர், இந்திரா அவர்கள் ஓகா துறைமுகம் சென்று பாபாவிடம் இதை பற்றி பயந்தவாறே மெல்லிய குரலில் கூறினார். உடனே பாபா, குழந்தை, ஏன் பயப்படுகிறாய்? பாம்பு இருந்தால் என்ன? அது நமக்கு ஒரு தீங்கும் செய்யாது. நம் முயற்சிகள் எல்லாம் நமக்குள்ளே இருக்கும் காமம், சினம் என்னும் சர்ப்பத்தை வெல்லுவதுதான் என்றார். இப்பதிலை சற்றும் எதிர்பாராத மனோகர், இந்திரா அவர்கள் இந்த இடத்தை பாபாவே தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து பயம் தெளிந்து விட்டார். பாபா மவுண்ட் ஆப்பை ஏன் தேர்ந்தெடுத்தார்? இது பற்றி பின்னர் ஒரு நாள் பாபா குழந்தைகளிடம் விளக்கமாக கூறினார். 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆதிதேவன் பிரம்மா, ஆதிதேவியான சரஸ்வதி இங்குதான் தவம் செய்தார். இதற்கான ஞாபகார்த்தங்கள் இம்மலையில் இருப்பதை இப்போதும் காணலாம். மிக அழகிய கோவில்களான தில்வாடா, அம்பா மாதா, அதர் தேவி, குமாரி கன்யா, அச்சல்கர் முதலியவைகள் இதற்கான சான்றுகளாகும். யோகிகளின் கூட்டம் ஒன்று கடுத்தவம் புரிந்து கடவுளுடன் தொடர்பு கொண்டிருந்ததின் காரணமாக மரணத்தையே வென்றவர் ஆயினர் என்றும், இதனால் இவர்கள் அடுத்த சூரிய வம்ச அரச பரம்பரையில் மறுபிறவி எடுத்தனர் என்றும் பறைசாற்றி கொண்டிருக்கின்றனர். ஒரு பக்கம் கடந்த கல்பத்தின் ஞாபகார்த்தங்கள் இங்கு இருக்க, மறுபக்கம் அதே சம்பவங்கள் அங்கேயே கண்கூடா மீண்டும் நடந்து கொண்டு இருக்கின்றன. இதே மலையில் மீண்டும் இவர்களே வைணவ குலத்தை சார்ந்த சூரிய வம்சிய அரசர்களாக போகின்றார்கள். யக்கியத்தை சேர்ந்தவர்கள் மிக விரைவிலேயே தேவையான அனைத்தையும் செய்து முடித்து பிரிஜிகோட்டியின் முறையான தினசரி சாதனாவுடன் வரையறுக்கப்பட்ட சீரான நடைமுறைகளுடன் வாழ்க்கையை தொடங்கிவிட்டனர். பிரிஜ்கோட்டி பின்னர் மதுபன் என்று பெயர் மாற்றப்பட்டது. மதுபன் என்றால் தேன் நிறைந்த வனம். வழக்கம் போல ஞான முரளி ஒலிக்க ஆரம்பித்தது. குழந்தைகளும் நாளுக்கு நாள் சக்திசாலியாகி கொண்டு இருந்தனர். சமயம் கிடைத்த போதெல்லாம் பாபா குழந்தைகளை கால்நடையாக மலை மீது அழைத்து சென்றார். தும்பை பூவென வெண்ணிற ஆடையணிந்து வரிசையாக மலை மீது அணிவகுத்து சென்ற காட்சியை அவ்வூர் பொதுமக்கள் கண்ணிமைக்காது பார்த்து கொண்டிருந்தனர். தெய்வ சிலைகளே உயிர் பெற்று எழுந்தன என்று வியந்தனர். இத்தகைய காட்சியை தங்கள் வாழ்நாளில் இதுவரை கண்டதே இல்லை என்று கூறினார்கள். அப்பொழுது பாபாவிற்கு வயது 70. எனினும் மற்றவர்களை காட்டிலும் வேகமாக மலையின் மீது தயக்கமின்றி முன்னேறி கொண்டிருந்தார். மலைமுகட்டில்தான் சொர்க்க சாம்ராஜ்யம் இருப்பதைப் போல அதை நோக்கியே பாபா சென்று கொண்டிருந்தார். உச்சிக்கு சென்றதும் அனைவரும் அங்கே அமர்ந்து தியானம் செய்தனர். பின் ஞான ரத்தினங்களை பாபா வழங்குவார். பாபாவின் கண்களை பார்த்தவர்கள் ஆழ் தியானம் டிரான்ஸ்மே சென்று விட்டனர். ஒரு சிலர் தியானத்தில் தங்கள் ஸ்ரீ கிருஷ்ணனுடன் இருப்பதாக அனுபவம் செய்தனர். அதனால் கண்களை மூடியவாறே மெய் மறந்து ஆடவும் செய்தனர். இவ்வாறு ஆடிக்கொண்டே மலைமுகட்டின் ஓரத்திற்கே சென்றதும் உண்டு. இதை பார்த்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஆயினும் இறைவனுடைய பாதுகாப்பில் இருப்பவர்கள் கீழே விழுந்து விடுவார்களா என்ன? அப்படி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கவே இல்லை. இவ்வாறான ஆனந்தமயமான வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருந்தது. பாபா அடிக்கடி 2 அல்லது 3 வெவ்வேறு மலைக்கு சென்று தனியாக அமர்ந்து ஞானத்தை ஆழ்ந்து சிந்திக்குமாறு கூறினார். எப்படி பசு புல்லை தின்றதும் ஆற அமர அசை போடுகிறதோ அதுபோல நீங்களும் அன்றாடம் கேட்ட முரளியை விசார் சாகர் மந்தன் செய்ய வேண்டும் என்று பாபா கூறுவது உண்டு.
இவ்வாறு வெண்ணுடை தரித்து பிரம்மகுமாரிகளும் பிரம்மா குமார்களும் மலை உச்சியில் அமர்ந்திருக்கும் காட்சியை கீழே இருந்து பார்த்தால் மலை உச்சியை வெண்மேகங்கள் சூழ்ந்து கொண்டு இருப்பதைப் போல தோன்றும். மேலும் இவர்கள் மலை மீது இங்கும் அங்கும் சென்ற காட்சி வெண்புறா கூட்டம் வானத்தில் பறந்து செல்வதைப் போல இருப்பதாகவும் பொதுமக்கள் கூறியதுண்டு. பொதுவாக ஆன்மீக வாழ்க்கை என்றால் சந்நியாசம் மேற்கொள்வது என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் பாபாவின் குழந்தைகளுடைய சந்நியாசம் என்பது வேண்டாதவற்றை தூக்கி எறிந்துவிட்டு அதற்கு பதிலாக உண்மையை கண்டுபிடித்து வாழ்தலாகும். இதில் அவர்களுக்கு எந்த ஒரு ஏமாற்றமும் இருக்கவில்லை. மாறாக நிரந்தரமாக ஓய்வில் இருந்தபடியே அனுபவம் செய்தனர். அடிக்கடி காலை வகுப்பு முடிந்ததும் இன்று பாபா உல்லாசமாய் அழைத்து செல்கின்றார் என்ற அறிவிப்பு இருக்கும். அன்பும் இனிமையும் உள்ள குழந்தைகளே, இன்று மலைக்கு சென்று அங்கு சிவபாபாவை நினைவு செய்ய போகிறோம் என்று பாபா கூறுவார். அப்பொழுது நல்ல நல்ல கதைகளையும் கேட்கப் போகிறோம். பின்னர் சிவபாபாவே தன் கைகளால் குழந்தைகளுக்கு பிரசாதம் வழங்குவார். நாம் அனைவரும் ஒரே குடும்பம். இது ஒரு குடும்ப சத் சங்கம் மற்றும் இது ஆன்மீக தந்தை தன் ஆன்மீக குழந்தைகளுக்காக அமைத்திருக்கும் பல்கலைக்கழகம். நீங்கள் அனைவரும் இறைவனுக்கு பிரியமான குழந்தைகள். நீங்கள் பல பிறவிகளாக பிரிந்து போய்விட்டீர்கள். மீண்டும் கல்ப முடிவாக இச்சமயத்தில் சந்திக்கிறீர்கள். ஆகவேதான் அன்பு கடலான தந்தை தன் கைகளாலேயே உணவு ஊட்டுவதன் மூலம் உங்களுக்கு பரமானந்தத்தை அளிக்கின்றார். அவருக்கு தனக்கென்ற சரீரம் இல்லை. அவருக்கு நம்மை போன்ற ஸ்தூல உருவம் இல்லை. ஆதலால்தான் பிரம்மாவின் உடலை கடனாக எடுத்துக்கொண்டார். அவர் இவரது கைகளாலேயே உண்மையான அன்போடு யக்கியத்தின் பிரசாதத்தை உங்களுக்கு வழங்குகின்றார். தேவதை கூட இந்த யக்கிய பிரசாதத்திற்காக இயங்குகிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இறைவன் தன் கைகளாலேயே உணவு ஊட்டுவதும் அவரிடமிருந்தே ஞான கல்வி கற்கவும் பாக்கியம் செய்திருக்கின்றீர்கள். உலகையும் படைத்த சிவபாபா இங்கிருந்து வெகு தொலைவில் உள்ள பரந்தாமத்திலிருந்து வந்து உங்களுக்கு கற்பிக்கக்கூடிய பாக்கியம் ஒட்டு மொத்தமாக ஒரேடியாகவும் கிடைத்துவிட்ட பேரதிர்ஷ்டம். யாரை அடைய வேண்டும் என்று காடு மேடெல்லாம் சுற்றி திரிகின்றீர்களோ, மலை குகைகளில் சமாதியில் இருக்கின்றார்களோ, அவர் கிறிஸ்துவுக்கு தந்தையாகவும் மோசஸ்க்கு காட்சி கொடுத்தவரும் யாரோ, அவர் யாரை பக்தர்கள் காசி ராமேஸ்வரத்திலும் இன்னும் பல தீர்த்த ஸ்தலங்களிலும் தேடிக்கொண்டு இருக்கிறார்களோ, அவர் உங்களுக்கு இத்தனை எளிதாகவே கிடைத்துவிட்டார். இறைவனுடைய கடை கண்காட்சிக்காக தன் தலையையே பலிபீடத்தில் வைக்க தயாராக இருக்கின்றார்கள். முடிசூடிய மன்னரும் முடியை துறக்க தயாராக இருக்கின்றனர். அப்படிப்பட்ட தந்தை உங்களுக்கு கற்பித்து கொண்டு இருக்கிறார். உங்களுடன் அன்போடு உரையாடுகின்றார். நண்பனைப் போல உரையாடுகின்றார். நீங்கள் எதிர்பார்க்காமலேயே தினமும் ஆசீர்வதிக்கின்றார். இப்பேற்பட்ட பாக்கியம் பெற எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலிகளாக ஆகியிருக்கின்றீர்கள். ஆனால் இந்த சாதாரண உடலில் வந்திருக்கின்ற இறைவனை உலகினரால் புரிந்து கொள்ள இயலவில்லை. இவர்களுடைய கண்களை மாயை என்னும் திரை மறைத்து கொண்டு இருப்பதால் சூட்சுமமாக இருக்கும் இறைவனை இவர்களால் கண்டு கொள்ள முடியவில்லை. ஸ்தூலத்தை தவிர வேறெதையும் நம்ப முடியாத நிலையில் இருக்கும் பாக்கியசாலி இவர்கள். பாபா அன்பாக பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் மேலான நன்மை அடங்கியுள்ளது. பாபா பிக்னிக் செல்லும் பொழுது குழந்தைகள் சிவபாபாவின் நினைவில் இருக்கும்படியாக கருத்துக்களை கூறுவார். பிக்னிக் செல்லும்போது பாபா வேகமாக முன்னேறி செல்வார். குழந்தைகள் அவரை தொடர்ந்து செல்வர். ஆனால் அவரை தொடர்ந்து செல்ல முடியாமல் பின்தங்கி விடுவர். இதை அறிந்து பாபா பின்னர் திரும்பி குழந்தைகளை பார்ப்பார். உடனே குழந்தைகளை வேகமாக ஓடி வருவார்கள். வந்ததும் அவர்களை பார்த்து சிவபாபா நினைவு செய்து கொண்டே வருகின்றீர்களா என்று பாபா கேட்பார். சிவபாபாவை நினைவு செய்து கொண்டு வருகிறீர்களா என்று கேட்பார். பின்னர் குழந்தைகளே, நீங்கள் யோக நிலையில் இருந்தால் உங்களுடைய ஒவ்வொரு அடியிலும் பல லட்சம் வருமானம் உடையதாக இருக்கும் என்பார். பின்னர் பாபா நின்று கொண்டு குழந்தைகளை முன்னே செல்லுமாறு கூறுவார். ஆட்டிடையான் எப்போதும் ஆட்டு மந்தையின் பின்னால் தான் வருவான். ஏன்? ஆடுகள் மந்தையை விட்டு விலகி வழி தவறி காணாமல் போய்விடாமல் பார்த்து கொள்வதற்காக. அதுபோல நான் உங்களுக்கு பின்னால் வருகிறேன் என்பார். பிறகு பாதை மோசமாக இருந்தால் குழந்தைகளுக்கு முன்பே பாபா செல்வார். அப்பொழுது யாத்ரீகர்களுக்கு வழிகாட்டி முன்பு செல்வது போல நான் உங்களுக்கு வழிகாட்டியாக முன்னே செல்கிறேன் என்பார். பின்னர் ஒரு சிறு குழந்தையின் கையை பற்றி கொள்வார். அக்குழந்தையிடம், நீ யார்? கையை பற்றி கொண்டிருக்கிறாய் தெரியுமா?
சிவபாபாவின் கையா அல்லது பிரம்மா பாபாவினுடைய கையா சொல் என்று கேட்பார். பிறகு பிடித்த கையை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்பார். இப்படி பற்றி கொண்டால் நீ எங்கே அழைத்து செல்லப்படுவாய் தெரியுமா என்று கேட்பார். அடுத்த கணம் வேறொரு குழந்தையை பார்த்து நீ யாருடன் வந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்பார். பாபாவுடன் தான் என்று அக்குழந்தை சொல்கிறது. சரிதான், ஆனால் பாபாவிடமிருந்து என்ன கிடைக்கும் என்பது ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்பார். சிவு பாபா உங்களுக்கு ராஜயோகம் கற்பித்து ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக செய்கின்றார். இதை நினைத்து கொண்டு ஆனந்தமாக நடந்து வர வேண்டும் என்று பாபா கூறுவார். பிறகு வேகமாக நடந்து செல்வார். மற்றவர்கள் பெரிதும் பின்தங்கி விடுவார்கள். பாபா சற்று பின்னால் திரும்பி பார்த்து, இவ்வளவு மெதுவாக வருகின்றீர்களே, சக்தி சேனையா இது? இளம் வயதினராய் இருக்கின்றீர்கள், ஆனால் வயதானவரை போல் நடக்கின்றீர்களே என்பார். பிறகு குழந்தைகளிடம் பாருங்கள், இந்த சரீரத்தில் 2 என்ஜின்கள், ஒன்று பிரம்மா பாபாவின் ஆத்மா, இன்னொன்று சிவ பாபாவின் ஆத்மா. அதனால் தான் பிரம்மாவின் சரீரம் வேகமாக நடந்து செல்கிறது என்பார். சில சமயங்களில் வேண்டுமென்றே கரடு முரடான செங்குத்து மலைப்பாதையில் செல்வார். சில வயதான தாய்மார்கள் இதை பார்த்து, பாபா பாபா நில்லுங்கள், எதற்காக எங்களை இந்த வழியில் அழைத்து செல்கிறீர்கள்? பிடிக்கக்கூட வசதி இல்லை, பாறை மிகவும் வழவழப்பாக இருக்கிறது, எங்கே நிற்பது என்றால் பாபா சிரித்தவாறே தன் கையை ஆதரவாக நீட்டி மேலே வருவதற்கு உதவி செய்வார். இவ்வாறாக பாபா எளிய முறையில் குழந்தைகளின் மனதில் ஞானம் ஆழமாக பதியும்படியும் சிவபாபாவின் நினைவு நிரந்தரமாக இருக்கவும் பல யுக்திகளை கையாண்டார். சில சமயம் குழந்தைகள் பாபாவை தொடர்ந்து செல்ல முடியாமல் மூச்சு இறைத்தவாறே பேசக்கூட முடியாமல் பாறை மீது நின்று விடுவதுண்டு. பாபா இன்னும் மேலே போய் கொண்டு இருக்கிறாரே, அங்கு எப்படி செல்ல முடியும்? உடனே பாபாவை கூப்பிடுவார்கள். பாபா, இன்றைக்கு இதுவரை வந்தது போதும், இங்கேயே இருக்கலாம், தயவு செய்து மேலே போக வேண்டாம் கேட்டுக்கொள்வார்கள். சரி என்று சொல்லிவிடுவார். குழந்தைகள் சந்தோஷப்படுவார்கள். நாம் சொன்னால் பாபா ஏற்றுக்கொள்கிறார் என்ற மகிழ்ச்சி. சில சமயம் குழந்தைகளிடம் நான் உங்களை நம்ப மாட்டேன் என்பார். குழந்தைகள் இதை கேட்டு சிரிப்பார்கள். இவ்வாறாக பாபா குழந்தைகளின் முன்னேற்றத்தில் எவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்கிறார் என்பதை விளையாட்டாகவும் குஷியோடும் மனதில் பதிய வைத்தார். ஒரு பக்கம் படிப்பு, மறுபக்கம் பரீட்சை. பக்தி மார்க்கத்தில் பார்வதி சிவனை நினைத்து தவம் செய்ததாக கதை உண்டு. அதே போல எக்கத்தை சார்ந்த குழந்தைகள் மவுண்ட் ஆப்பிள் தவம் என்னும் சாதனையில் மூழ்கியிருந்தனர். படிப்பு, தியானம், பரிவர்த்தனை, சேவை என்ற ஒவ்வொன்றிலும் ஆத்மாவின் முன்னேற்றமே பிரதானமாக இருந்தது. முயற்சியில் சோர்வு அடையாதபடி கஷ்டங்களும் கூடவே இருந்தன என்று சொல்ல வேண்டும். இதை பற்றி மதுபனில் இருக்கும் தாதா விஸ்வரத்னம் அவர்களின் அனுபவம் என்ன என்பதை பார்ப்போம். பிரிஜிகோட்டி இன்றைய மதுபன் ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமான இடத்தில் சுடுகாட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்தது. அப்பொழுது ஊர் மக்கள் இந்த இடத்தில் பிசாசுகள் குடியிருப்பதாக எச்சரிக்கை செய்தனர். இந்த இடம் அடர்ந்த காடுகள் நிறைந்த பகுதியை ஒட்டி இருந்ததால் விஷச்சந்துகள் சர்வசாதாரணமாக இங்கும் அங்கும் சென்று கொண்டிருந்தன. சில வனவிலங்கு கூட அவ்வப்பொழுது அங்கு காணப்பட்டது. இருப்பினும் இவையெல்லாம் எங்களுடைய மனதில் எந்த ஒரு அச்சத்தையும் உண்டாக்கவில்லை. நாங்கள் நடந்து செல்லும் பொழுது குறுக்கே பாம்பு வரும். நாங்கள் பாபாவின் நினைவில் பேசாமல் நின்று விடுவோம். அது தாண்டி சென்று விடும். நாங்கள் அதற்கு தீங்கு செய்யாத போது அது எப்படி எங்களுக்கு தீங்கு செய்யும்? ஏற்கனவே நாங்கள் எச்சரிக்கப்பட்டது போல பிசாசுகளின் நடமாட்டமும் இருந்தது. இது வெகு நாட்கள் நீடிக்கவில்லை. எங்களுடைய தூய்மை மற்றும் யோக சக்தியின் முன்னே அவைகள் தொடர்ந்து அங்கு இருக்க முடியவில்லை. விரைவிலேயே அவைகள் அங்கிருந்து விலகி வேறு இடத்துக்கு சென்று விட்டன. இங்கே தேவதைகளாக இருக்கின்ற குழந்தைகள் உலகெங்கிலும் பரவி கிடக்கும் காமம், சினம், பேராசை, பற்று, அகந்தை என்னும் பேய்களை விரட்டி கொண்டிருக்கிறோம் என்பது சதா நினைவில் இருந்தது. மேலும் உங்களுக்கு சதா வெற்றிதான் என்று ஆசீர்வதிக்கப்பட்ட சர்வ சக்திவான் பாபாவின் நினைவில் இணைந்து இருந்தோம். இந்த இணைப்பின் காரணமாக வேறு எந்த சக்தியாலும் வெல்ல முடியாத அளவுக்கு சக்தி சொரூபமாக நாங்கள் இருந்தோம். விஷமுள்ள பாம்பை காட்டிலும் கொடிய விஷம் நிறைந்த மனிதர்களை கண்டு பயப்படாத போது தனிமையான இந்த இடத்தை கண்டா பயப்பட போகிறோம். மாறாக இந்த தனிமையை சாதகமாக பயன்படுத்தி கொண்டோம். மனம் ஒருநிலைப்படவும் சக்தி சொரூபமாகவும் இந்த சூழ்நிலை அனுசரணையாக இருந்தது. இந்த இடம் எங்களுக்கு நாளடைவில் மிகவும் பிடித்தமானதாக ஆகிவிட்டது.
உலகப் போர் அப்பொழுது நடந்து முடிந்த நேரம். எல்லோருக்குமே உணவுப் பொருட்கள் அளவோடுதான் கிடைத்தது. எங்களுக்கு ரொட்டி மாவு மிக சிறிதளவே விநியோகம் செய்யப்பட்டது. இது இவ்வாறு இருக்க, மலை மீது எங்களுக்கு கிடைத்த குடிநீரும் உடம்புக்கு ஒத்து வராததாக இருந்தது. மேலும் அங்கு வீசிய குளிர் காற்றும் மோசமான இயற்கை சூழ்நிலையும் ஒரு சோதனையாகவே தான் இருந்தது. யக்கியத்தில் இருந்தவர்கள் அநேகர் செல்வந்தர் வீட்டு பிள்ளைகள். இத்தகைய சூழ்நிலை பழக்கமில்லாதவர்கள். ஆகவே அசௌகரியமாக இருப்பதாக நினைத்தார்கள். எனினும் இதனால் சகிப்புத்தன்மை, பொருளாதார சமாளிப்பு, எதையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் பெற்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இவ்வாறாக பசி, தாகம், மோசமான சூழ்நிலைகள் மீது வெற்றியும் கண்டோம். அப்போது போதுமான ரேஷன் இல்லாத சூழ்நிலையில் மிக சிறிதளவே சாப்பாடு பழக்கமுள்ளவர்களாக ஆகிவிட்டோம். இந்நிலையில் ஒரு நாள் இன்னொரு சோதனையும் வந்தது. சிறிது ரொட்டியும் சிறிது மோரும் தான். 15 நாட்களுக்கு சாப்பிட வேண்டும் என்று சிவபாபாவின் கட்டளை. நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் இதே உணவுதான். இதை பற்றி சிலருக்கு மன கஷ்டமும் சந்தேகமும் உண்டானது. இதனால் இருக்கிற நோயும் இன்னும் அதிகமாகிடும் என்று குறைப்பட்டு கொண்டனர். ஆனால் உண்மையில் நோய்வாய்ப்பட்டிருந்தவர்கள் முழு நம்பிக்கையுடன் பாபா எதை கொடுக்கின்றாரோ அதுவே எங்களுடைய பிரம்ம போஜன், நோய் தீர்க்கும் அருமருந்து என்று மனங்கோணாமல் ஏற்றுக்கொண்டனர். இந்த நம்பிக்கையால் விரைவிலேயே நல்ல விதமாக குணமும் அடைந்து விட்டனர். இதன் மூலம் எதுவானாலும் பாபா கட்டளைப்படி நடப்பதிலேயே எல்லா நன்மையும் அடங்கியுள்ளது என்பதை குழந்தைகளுக்கு பாபா புரிய வைத்தார். இதன் பிறகு எந்தவித கஷ்டமான சூழ்நிலைகளிலும் இது நன்மைக்கே என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். எதனாலும் பாதிக்கப்படாமல் இருப்பவர்களே யோகிகள் என்பதை இப்பொழுது நாங்கள் புரிந்து கொண்டோம். புகழ்ச்சியும் இகழ்ச்சியும், வெற்றியும் தோல்வியும், லாபமும் நஷ்டமும், பசியும் தாகமும், வெப்பமும் குளிரும், செழிப்பும் வறுமையும் ஒன்றே யோகியின் வாழ்க்கை என்பது. சோதனைகள் எல்லாவற்றையும் கடந்து வெற்றி கொள்ள வேண்டும் என்பதை தவிர வேறில்லை என்பது தெளிவாகிவிட்டது. இறைவனது நினைவில் அவரிடம் வைக்கும் முழு நம்பிக்கையின் அடிப்படையில் எந்த சோதனையையும் முழு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள முடியும், வெற்றி கொள்ளவும் முடியும் என்ற நிச்சயம் இப்பொழுது உறுதியாகிவிட்டது. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.